புங்குடுதீவு மாணவி படுகொலை செய்யப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை இடம்பெற்ற நிகழ்வுகளை சுமந்து வரும் தொகுப்பு அடுத்து. பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்கப்பட்டார். கொலையை கண்டித்து புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். சந்தேகத்தின் பேரில் 3 கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம். சம்பவம் தொடர்பில் 3 குழுக்கள் விசாரணை. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 10 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு ஒரு தலை காதலை காரணம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. வித்யாவை புங்குடுதீவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒரு தலையாக காதலித்து வந்தமையும் அந்த காதலுக்கு மாணவி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தமையும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த கொலை சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர் ஒருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டிக் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. வித்யாவின் கொலை தொடர்பில் 13வது சந்தேக நபரை விரைவில் கைது செய்ய உள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் ஊர்காவற்துறை நீதவானிடம் அறிவித்தனர். வித்யாவின் கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் ஜின்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவற்துறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5ஆம் தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியை நீதவான் கடுமையாக எச்சரித்தார். மரபணு விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கொலை வழக்கின் 9வது சந்தேக நபர் போலீஸ் பிடியிலிருந்து விடுபட்டு கொழும்பிற்கு தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்துறை நீதவான் உத்தரவு.